வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழச்சி இன்ஃபோ சேனல்ல இருந்து பெரியார் தக்லீஃப் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் மக்களே, வெல்கம் டு தமிழச்சி இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பெரியாரோட தக்லைஃப் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். பட் பெரியாரை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க. பிடிச்சவங்க ஃபுல்லா பாருங்க, பிடிக்காதவங்க உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அப்புறம் வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். ரைட். பெரியார் ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கப்போ அந்த கூட்டத்துல ஒருத்தர் பெரியார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சரி கேட்டுருவோமேன்னு கேட்டாரு. என்ன கேள்வினா, சுயநலத்துக்கும் பொதுநலத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாரு. அதுக்கு பெரியார், மழை பெய்யறது பொதுநலம், அதுக்கு நீங்க குடை பிடிக்கிறது சுயநலம்னு சொன்னாரு. இதுல எல்லாம் அடங்கும். 1919 பெரியார் தன்னோட தென்னந்தோப்பை ரொம்பவே ஆசையா வளர்த்துட்டு இருந்தாரு. அப்போ அங்க இருந்து சில பேர் மதுவிலக்கு போராட்டத்துக்காக உங்க தென்னந்தோப்புல இருந்து கல் இறக்கணும், கொஞ்ச நாளைக்கு உங்களோட தென்னந்தோப்பை எங்க கிட்ட தரீங்களான்னு கேட்டாங்க. பெரியார் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவங்க விடாம கேட்டுட்டே இருந்தாங்க. உடனே பெரியார் எங்க தன்னோட தோட்டத்துல இருந்து கல்லை இறக்கி அதை குடிச்சு கெட்டு போயிருவாங்களோன்னு பயந்து தன்னோட தோட்டத்துல இருந்த மரங்களை எல்லாம் ஓவர் நைட்ல வெட்டி சாச்சாரு. வெறும் 10-15 மரங்களை இல்ல, 500 மரங்களை. பெரியார பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவே அம்பேத்கர் கல்லூரி மாணவர் ஒருத்தர் செம்மையா பேசியிருந்தாரு. எனக்கு அதை கேட்கும் போதே இந்த காலத்துலயும் பசங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு உணர்ச்சி இருக்கான்னு தோணுச்சு. எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்களா? நிச்சயம். இந்த கடவுள் இருக்கிறான், கடவுளை வைத்து இங்கே அடிமைத்தனம் நிச்சயம் நிறைய ஆகி கொண்டிருக்கிறது என்றால் அந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிய அனைவரும் பெரியாரை கையில் எடுக்க வேண்டும். ஒரு மனிதன் மனிதனாக நடப்பதற்கு நிச்சயம் பெரியாரை அனைவரும் கையில் எடுக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய மானத்துடன் நடப்பதற்கு நிச்சயம் அனைவரும் பெரியாரை கையில் எடுக்க வேண்டும். தெளிவான ஆளுங்களும் பெரியாருக்கு கடவுள் பக்தி அந்த அளவு கிடையாது. அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை எதிர்த்து அவங்க ஊர் பூசாரிங்க அவரை பயங்கரமா திட்டிட்டு அவரை நடந்து போயிட்டு இருக்கப்போ அவர் மேல செருப்பு தூக்கி வீசுறாங்க. அந்த செருப்பை எடுத்து பெரியார் பார்த்துட்டு இவ்வளவு புது செருப்பு தூக்கி வீசுறாங்கன்னு திருப்பி அவங்க பக்கத்திலே போய் கடவுள் இல்லவே இல்ல, கடவுளை வணங்குறவங்க முட்டாள்னு கத்துறாரு. அதுக்கு அந்த ஊர்க்காரங்க இன்னொரு செருப்பையும் தூக்கி வீசுறாங்க. அதை பார்த்துட்டு பெரியார், ஒரு ஜோடி செருப்பு கிடைச்சிருச்சு, சந்தோஷம்னு சொல்லி செருப்பு எடுத்துட்டு போறாரு. பெரியார் எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாரு. தேவையில்லாம எந்த விஷயத்துக்கும் செலவு பண்ணாம சிக்கனமா இருப்பாரு. எந்த அளவுக்குன்னா, ஒரு தடவை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் திருச்சிக்கு ஒரு மாநாட்டுல கலந்துக்கிறதுக்காக ட்ரெயின்ல போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. அப்போ பெரியார் அறிஞர் அண்ணாட்ட கரூருக்கு 2 டிக்கெட் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அப்போ அறிஞர் அண்ணா திருச்சிக்கு போறதுக்கு எதுக்கு கரூர் டிக்கெட் எடுத்து வர சொல்றாருன்னு யோசிக்கிறாரு. ஆனா அதை பெரியார்ட்ட கேட்காம போய் டிக்கெட்டும் எடுத்துட்டு வந்துடுறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவரால் அதை கேட்காம இருக்கவே முடியல. சோ அறிஞர் அண்ணா பெரியார்ட்ட கேக்குறாரு. பெரியார், இல்ல இந்த ட்ரெயின் கரூர்ல 30 நிமிஷம் நிக்கும், அப்போ நீ போய் திருச்சிக்கு டிக்கெட் எடுத்துட்டு வா, இப்படி பண்றதால நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வைக்கலாம்னு சொல்றாரு. அந்த அமௌண்ட் எவ்வளவுனா, ஒரு டிக்கெட்டுக்கு 25 பைசா, 2 டிக்கெட்டுக்கு 50 பைசா. பெரிய காசு. 50 ரூபாய் 100 ரூபாய். நியூஸ் 7 தமிழ்ல சுயமரியாதை பாதுகாப்பு மாநாடு வச்சாங்க. அப்போ கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற டாபிக்ல சத்யராஜ் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதுல பெரியார் பத்தி அவர் பேசின இந்த கிளிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புரிதலோடு கூடிய கடவுள் மறுப்பாளர்கள், புரிதலற்ற நிலையில் இருக்கும் கடவுள் மறுப்பாளர்கள் 2 செகண்ட். உலகத்தில் இருக்கிற 600 கோடி பேருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தியலின் மீது நம்பிக்கை இல்லை. அதுதான் உண்மை. யார் ஒருத்தர் தலைவலி காய்ச்சல் டாக்டர்கிட்ட போய் ஒரு மாத்திரை எடுத்து வாயில போடுறானோ அவன் நாத்திகன் தான். எவன் ஒருத்தர் 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் கண்ணு டிம் ஆனதுக்கு அப்புறம் போய் டாக்டர்கிட்ட போய் கண்ணாடி போடுறானோ அவனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. பரீட்சையில பாஸ் பண்றதுக்காக எவன் ஒருத்தர் படிக்கிறானோ அவனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை. அறிவு வளர்க்கணும் சொல்றது. கொண்டு வரணும், பைசப்ஸ் கொண்டு வரணும், ட்ரைசப்ஸ் கொண்டு வரணும், ஜிம்முக்கு போறானோ அவனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை.
பெண்களோட உரிமைக்காக பெரியார் பயங்கரமா போராடி இருக்காரு. அவர் போராடினதுனாலயா என்னமோ தெரியல, இப்ப நான் சமையல் கட்டுல போய் உட்காராம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பெண்கள் முன்னுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இன்னுமே நிறைய பெண்களுக்கு ஃப்ரீடம் இல்லாம தான் இருக்காங்க. இந்த பெண்களோட உரிமைக்காக அப்பவே பெரியார் சூப்பரா ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தாரு. நீங்க எல்லாம் சுதந்திரமான பிராணி ஆகணும், சுத்தம் போல நடக்கக்கூடிய உரிமை வரணும், உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு சக்தி வேணும். கேட்கவே இல்லை. இன்னொருத்தன் வீட்டுல போட்டு பூட்டுறது போல டைம்லயே ஒருத்தன் அடிமை பேசியிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. பெரியாரால ஒரு சட்ட திருத்தமே பண்ணிருக்காங்க. சீரியஸாவே ஒரு தனி மனிதரால சட்ட திருத்தம் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்பவே பெரிய விஷயம்தான். இத பத்தி மதிவதனி வேற லெவல்ல பேசியிருந்தாங்க. வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை இவர்கள் நீக்கின உடனேயே மிகப்பெரிய அளவிலே போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு நடத்திதான் 51 முதல் சட்ட திருத்தம். இதை நான் சொல்றப்ப சாதாரணமா இருக்கு, முதல் சட்ட திருத்தம் பெரியார் காரணம்னு. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், பெரியார் எம்எல்ஏ இல்ல, பெரியார் முதல்வர் இல்ல, பெரியார் மந்திரி கிடையாது, பெரியார் பிரதமர் கிடையாது, பெரியார் பெரும்பான்மை வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி கிடையாது. ஒரு சமூக இயக்கத்தில் இருந்த ஒரு தலைவர் இந்தியாவின் துணை கண்டத்தினுடைய சட்டத்தை திருத்தி அமைத்திருக்கிறார் என்றால் அதுதான் பெரியாருக்கும் பெரியார் தொண்டர்களுக்குமான மிகப்பெரிய பெருமை. வேற லெவல். எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு தெரியுதா? பெரியார் அம்பேத்கரை பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் தமிழா ஷோல மதிவதனி ஒரு சூப்பரான ரிப்ளை கொடுத்திருப்பாங்க. இப்ப பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்த்தா எல்லாரும் கொண்டாட மாட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், அவங்களை கொண்டாடுறதுல இங்க மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. எல்லாருக்கும் சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், சில பேருக்கு நாயை பார்த்தா பயம், சில பேருக்கு பேயை பார்த்தா பயம்னுவாங்க. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் அறிவாளிகளை பார்த்தால் இந்த முட்டாள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய பயம் எப்பயுமே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. பெரியார் நிறைய அவமானப்பட்டிருக்காரு. அவரோட ஸ்பீச் ஒண்ணு கிடைச்சது, அதை நீங்களே கேளுங்க. எவ்வளவோ எங்கிட்ட எல்லாம் சமாளிச்சோம். இங்கேயே கூட எங்களுக்கு எத்தனை கல்லடி இந்த மேடையில. ஏன்னா அந்த செக்குமாரி புத்தி அப்ப அவர் இப்ப கொஞ்சம் மாறி இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் அவ்வளவுதான். எத்தனை ஊர்ல என்ன செருப்பு வச்சிருப்பாங்க, எத்தனை ஊர்ல கல்லில் எடுத்து என் கையெல்லாம் ஆத்தமாக ஜனங்களுக்கு கடவுளை சொன்னது கூட அப்ப தெரிவிச்சு காந்தி ஒழிக்கிறது இன்னும் தூண்டி விட்டுருக்கான் பாப்போம். இனிமேல் தான் இருக்கு நம்முடைய வாழ்வு, நாம எவ்வளவு மேல போகணும்னு. உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை விட நாம் ஒண்ணு இழைச்சவங்க இல்லை. மற்ற மக்கள் விட நமக்கு எல்லா வசதியும் உண்டு. ஆனா உலகத்தில் நாம தான் அடையணுங்க, நாம தான் காத்து மிராஞ்சிங்க, நமக்கு தான் கோரை கல்லு, குட்டிச்சவரு, சாமி எல்லாம் கடவுள். ஏன் அப்படி? மற்ற நாட்டுக்காரெல்லாம் இதை கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிச்சான், ரயில்வை கண்டுபிடிச்சான், ஆகாச கப்பலை கண்டுபிடிச்சான், ரேடியோவை கண்டுபிடிச்சான், என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான். இந்த நாட்டுக்காரர் எதை கண்டுபிடிச்சான்? கொலை கண்டையும் குட்டிச்சவத்தையும் கண்டுபிடிச்சானே தவிர இவன் கண்டுபிடிச்ச அதிசயம் என்ன? இவன் கண்டுபிடிச்சதுல இப்ப ஒழிக்க வேண்டியதா இருக்குது. இப்ப எங்களுக்கு காரணம் லேசா பாப்பா பூச்சிக்கான் கடவுளே மதத்தை காசு. நானே இல்லாத பசங்களான நாங்க இந்துக்கள் ஏன்னா இந்து இல்லை எவனா சொல்லட்டுமே நான் இந்துன்னு. என்ன காரணத்தை கொண்டு இந்துங்கிறான்? எனக்கு என்ன மதம்? இந்து மதப்படி நமக்கு என்ன உரிமை இருக்குது, நமக்கு சொந்தம் இருக்குது. இந்த டைம்ல ஒரு மனுஷன் எல்லாம் பேசிருக்கான்றதே எனக்கு ரொம்ப பிரமிப்பா. இந்த வீடியோவுமே நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெக்வெஸ்டட் வீடியோ. எனிவே டாடா பை பை, டேக் கேர். எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு தமிழ் இன்ஃபோ அவங்க சேனலுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டதுக்கு கேட்க அப்படி இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் இருந்தது. என்ன சொல்கிறதுனே தெரியல, பிரமிப்பாக இருந்துச்சு எல்லாமே. ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த பெரியாரோட அந்த அறிவு வளர நம்மளுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த டைம்லேயே ஒருத்தர் இதை பற்றிலாம் பேசியிருக்காரு. பட் அதெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற இளைஞர், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தான் இப்போதாவது உரைக்குதே, இப்போ தான் தெரியுதே, கேள்வி கேட்குறாங்க, அதெல்லாம் வருது. அது எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. எத்தனை ஜென்ரேஷன் கடந்து வந்து தான் அந்த அறிவு வருது.
இது ஒருத்தருக்கு அந்த டைம்லேயே வந்துருச்சு அப்படின்றது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அந்த ஒரு மனுஷன் எவ்வளோ போராடிப்பார் அந்த டைமுக்கு, பாவம். அது நினைக்கிறப்ப கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. அதான் சொல்லனாலே கல்லடி செருப்படி வாங்கியோ அதுலேருந்து விடாப்படியாக இருந்து மக்களுக்கு அது உணர்த்தி ஆகணும்னு சொல்லி பண்ணதே வந்து பெரிய விஷயம். அது இல்லாமல் அந்த டைம்லேயே பெண்கள் வந்து ஏரோப்ளேன் ஓட்டணும், எல்லாத்துலேயும் போய் இது பண்ணணும், நல்லா மலமலன்னு படிங்க, அந்த வார்த்தைலாம் சொல்லு நான் கேட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்பேன். அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. எனக்காக தானே இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா அப்போவே ஒரு மனுஷன் எனக்காக நமக்காக சேர்த்து தான் ஒருத்தர் அவ்வளோ விஷயம் பேசியிருக்காரு, போராடி இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோ நமக்காக அவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷன் இப்போ நிறையா பேர் கேர்ள்ஸ்க்கு சுதந்திரன்ற பேரில் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. எதுக்காக ஒரு சுதந்திரம் எதுக்காக வந்துச்சுன்னு தெரியாமல் பண்ணுறது அதெல்லாம் அந்த கேட்டகரியில். எனக்கு வந்து ஸ்கூல் டைமில் பார்த்துருக்கேன் நான், பெரிய சிலைக்கு மட்டும் கூண்டு அடிச்சிருப்பாங்க, இல்லை அது போட்டு திறந்து அடிக்குது, அதுக்கு மட்டும் பாதுகாப்புக்கு போலீஸாக நிற்பாங்க. அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்காக இந்த சிலைக்கு மட்டும் இவ்வளோ பண்ணுறாங்க, யார் இவர் அப்படின்னா. இது எல்லா சிலையும் இருக்குது, அதுக்கு மட்டும் எந்த கூண்டுமே போடல, இவருக்கு மட்டும் என்ன கூண்டு போட்டு வச்சுருக்காங்க, போலீஸ் நிற்குது. ஏன்னா பர்த்டே ஒரு இதுனா இவங்களுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பு நிற்குது, என்னன்னு எனக்கு புரியலையேன்னு சின்ன வயசுல அந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்கூலில் அப்போல்லாம் பயம், வாத்தியார்கிட்ட பேசினாலே பயம். நம்ம என்ன கேள்வி கேட்டால் நம்ம 1000 கேள்வி கேட்பாங்களே, பதில் சொன்னவேன்ற அந்த பயத்திலே நான் கேள்வியெலாம் கேட்குறதே, யார்ட்டுமே எதுவுமே கேட்க மாட்டேன் டவுட்லாம். பட் ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் பெரியார் பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்மளும் இந்த மாதிரி கேள்விங்க தானே சின்ன வயசில் கேட்டாலும் நம்மளே முட்டாளுன்னாங்க, ஒழுங்காருன்னாங்க, விளங்காமல் போயிடுவேன்னாங்க, நாசமாக போயிடுனாங்க. இந்த மாதிரி இதுதான் வந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் கேட்ட கேள்விங்களாம், ஏமா வந்து 6 மணிக்கு மேலே குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, லட்சுமி போயிடும்டா அப்படி. அது எப்படிமா லட்சுமி வந்து இங்கேயாமல் உட்காந்துட்டுருக்கு, அது பூச்சி ரூமில் தாமல் இருக்கணும், வாய் அழிக்கிடும் நாயை அப்படின்னு திட்டுவாங்க. பட் நான் எனக்கு அவ்வளோதான் எனக்கு அறிவை, நான் கேட்குறேன், அதுக்கு அவங்களுக்கு பதில் தெரியல. பட் கோவம் வருது, ஏன்னா அதுக்கு அவங்கள்ட்ட பதிலே இல்லை. அவன் கேட்குறது நியாயமான கேள்வி தானே, லட்சுமின்னு இதெல்லாம் அவங்களுக்குமே புரியுது அது. ஆனால் அது ஏற்றுற மனப்பான்மை இல்லை, ஏன்னா அது அப்படியே ஊறிடுச்சு அவங்க மனசில். இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா சொன்னது இவங்களுக்கு அது அப்படியே ஊறிட்டே வருதே தவிர, எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்டானா அது உங்களுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடுது. இதுக்கு பதிலும் இல்லை, அவன் கேட்கறது நியாயமான கேள்வி, இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு திட்டதான் ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் பெரியாருக்கும் நடந்திருக்கு. அதுக்கான பதில் இல்லை, கோவம் வருது. அதுக்கு கரெக்டான பதில் சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாயடிச்சு தான் போறாங்க. இப்போ நீங்கள் கோயில்னு ஒன்று கட்டினதே எனக்கு என்னை பொறுத்த வரைக்குங்க, எல்லாருமே கோயில் கட்டினது மக்களோட நலனுக்காக. அது என்ன நலன்னா, அது ஒரு யோகா மடம் மாதிரி. நீங்கள் அது படிச்சிங்கன்னா தெரியும் கோயிலோட அந்த, அதுவும் இப்போ இந்த கிரானைட்டில் இந்த டைல்ஸில் அப்படி மொழுமொழுன்னு கட்டுறதுலாம் கோயில் இல்லைங்க. அந்த டைமில் வந்து பாறையில் கட்டியிருப்பாங்க பாருங்கள். பாறையில் இப்போ வரைக்கும் நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயுமே இருக்கும், பாறையில் கோயில் கட்டியிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை இருக்கும். அங்கே தான் நம்ம அகப்பிரவேசம் பண்ணுவோம், நடப்போம், உருள்வோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் கோயில்னால் அதுதான். ஏன்னா அது ஒரு யோகா மடம் மாதிரி. நீங்கள் அது ஒரு பாயிண்ட்டுக்கும் அங்கே இருக்கிற ஒரு செயலுக்குமே நம்ம உடம்புல ஒரு விஷயம் நடக்கும். கண்டிப்பாக காலைல 6 மணிக்கு போயிட்டு அந்த விநாயகர் ஒரு மரத்துக்கு கீழே தான் வச்சிருப்பாங்க, அது ரவுண்ட் அடிக்கணும், 3 சுற்று காலைல 6 மணிக்கு. அந்த மரத்துலேருந்து வர ஏதோ ஒரு நல்ல பயனாக இருக்கும். காலையில் அது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆக்சிஜனை வெளியே விடுது, அது உனக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். அதான் எக்ஸாம் போகிறப்போ கோயில் போய் கும்பிட்டு போடான்றாங்க. எதுக்கு? அந்த மூளை ஃப்ரெஷ் ஆகணும். அவன் 1008 குழப்பத்தில் இருப்பான், போய் ஐயோ கடவுளே எனக்கு இதை படிச்சு வந்தோம் அது படிச்சு வந்தோன்னா அப்படியே சுற்றினே இருப்பான். வேறு வரும் ஒரு மணி ஒன்று டிங்குன்னு அடிக்கும் பாருங்க, அப்படியே டோட்டல் 0 ஆகிடும், ஒன்றுமே இருக்காது மைண்டில், ஃப்ரெஷ் ஆகிடுவான். இவ்வளோ நேரம் இருந்த அந்த குழப்பம் மொத்தம் தீர்ந்துடும். அதுதான் இந்த பெல் பண்ணுது. அதுவுமே ஒரு என்ன சயின்ஸ் தான் அது. நீங்கள் போய் நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் நல்லா வேண்டி நிற்பீங்க, ஒருத்தன் வேணுனே மணி அடிப்பா, அப்போ தான் நல்லா டங்குன்னு அடிப்பா, அப்படி அந்த ஒளி வந்து உங்கள் காதுக்குள்ளே இப்படி ட்ராவலாகி இப்படி போவோம். அதுலேயே உங்களுடைய குழப்பம், உங்களுடைய மன வருத்தெல்லாம் அப்படியே போயிடும். அது என்னடா வேண்டி இருந்தப்போ அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு விஷயமே. இது எல்லாமே சயின்ஸ் தான். அதேமாதிரி நவகிரகணம்க்கு சுற்றணும்னுவாங்க. அது கூட நீங்கள் எப்படி சுற்றணும்னா, ஒரு சிலை அந்த 9 இருக்கா, அது ஒன்றுத்தையும் பாயிண்ட் பண்ணி நீங்கள் சுற்றி பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும். இது எல்லாமே சயின்ஸ் தான். அது நீங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டு ரூமில் இருக்கும், அது சும்மா எங்கடா பாதை இருக்குன்னே தெரியாது. அது ஒரு மாதிரி அந்த சுற்றுற இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப இருக்கலாக இருக்கும் அந்த இடமே. அப்படி தான் சுத்தணும். அது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய புத்தி கூர்மையை வளர்க்குறதுக்கு தான். அது எல்லாமே ஒரு மேக்னெட்டிக் பவர் தாங்க அங்கே இருக்கிறது. எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சதிதானம் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும், அங்கே போய் நிற்கிறப்போ ஒரு மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உங்களை இழுக்கும். உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் அதெல்லாம் இழுக்குன்றது தான். இது எல்லாமே சயின்ஸ் தாங்க, நீங்கள் அது படிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் இவங்க எப்படி அதை மாற்றிட்டாங்கன்னா, எல்லாமே கடவுள்னா எப்படி அது அப்போ வந்து சயின்ஸ் சொன்னா யாருக்கும் புரிஞ்சிருக்காது. அதனால கடவுள் இந்த பக்தின்ற பேர்ல அதை கொடுத்தாங்க, அவ்வளவுதானே தவிர. ஆனா இந்த பக்தியை பிடிச்சிக்கிட்டாங்க, அதுக்கு பின்னாடி இந்த விஷயத்த மறந்துட்டாங்க.
அப்போ இருக்கிற மக்கள் படிக்கலை, யாருக்குமே படிப்பறிவு கிடையாது. மன்னர்களுக்கு அவங்க முன்னாடி இருந்தவங்க சொன்னாங்க. ஸோ மன்னர்களுக்கு அந்த அறிவு தெரியும். சரி ஓகே, இப்போ நான் போய் உக்காந்து ஒருத்தனுக்கா பாடம் எடுத்திருந்தா அவனுக்கு புரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வரேன், நான் படிச்சிருக்கேன். அவனுக்கு படிப்பறிவு இல்லாதவன் திடீர்னு இத்தனை வருஷம் இருந்ததெல்லாம் அவனுக்கு போட்டு அவனை வந்து வழி பார்த்தோன்னா முடியாது, படிப்பது சொல்லி வளர்க்க முடியாது. அவன் பயப்படுறது 2 விஷயத்துக்கு. ஒன்று கடவுளுக்கு பயப்படுவான், இல்லை பேய்க்கு பயப்படுவான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கோயில் கட்டிடலாம். கோயில் கட்டிட்டு பத்தி வாடா, காலைல வந்து சாயந்தரம் காலைல 6 மணிக்கு வந்து கும்பிடு, உருளுனா பண்ணுவான், சாயந்தரம் பண்ணுவான். ஏன்னா நீங்கள் ஒரு யோகா மாட அந்த டைமுக்கு ஒரு யோகா கட்டி வச்சுட்டு வந்து சைடாக எக்ஸசைஸ் சைடானா எவனும் செஞ்சுருக்க மாட்டான், எவனும் அவன் உடம்பை பற்றி அக்கறைப்பட்டிருக்க மாட்டான். அந்த மன்னருக்கு அந்த அக்கறை இருந்ததுனால தான், மக்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணுன்ற அந்த அக்கறை வந்ததுனால தான் கோயிலே கட்டினது. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்காங்க, இதுதான் கோயில். ஆனால் நடுவில் வந்து பண்ணாங்க பாருங்க, கோயில்னா இது தீட்டு அது இது. அந்த தீட்டுக்கு என்ன அர்த்தம்னே எனக்கு புரியுங்க, எங்கேருந்து அந்த தீட்டுன்னு வந்துச்சு, அதுக்கு எதனா வேறு அர்த்தம் தான். ஆனால் இவனுங்க அதை மாற்றிட்டாங்களா அதுவுமே தெரியல. அதை பற்றி நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 6 மணிக்கு மேலே ஏன்டா குப்பையை கொட்டக்கூடாது, அது என்னடா விஷயம் நான் படிக்கப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த டைமில் குடிசை வீடு ப்ளஸ் கரண்ட்டே கிடையாது. அந்த டைமுக்கு 6 மணிக்கு மேலே ஒருத்தர் பெருக்கிறாங்க அப்படின்னா அந்த பசங்க அப்போல்லாம் கோல்டு தான், எல்லாருமே கோல்டு தான் போடும். பசங்களாகட்டும் குழந்தைங்க எல்லாமே இந்த திருகாணி மூக்குத்தி எல்லாமே கோல்டு தான். அது எதனா விளையாடுறப்ப கீழே விழுந்துடும். நீ பெருக்கி வாரி போடுறப்போ அந்த லட்சுமி போயிடும்ன்றத அதை தான் சொன்னாங்கன்றத அப்போ தான் புரிஞ்சிச்சு. இவனுக்கு என்னடானா வீடு முழுக்க லைட்டு போட்டு வச்சுன்னு பெருக்கக்கூடாது, 6 மணிக்கு மேலே விளக்கு போட்டதுக்கு அப்புறம் பெருக்கினா லட்சுமி போயிடும்ன்ட்டு முட்டாள்தனமாக எவனோ ஒருத்த சோம்பேறித்தனம் பட்டு பெருக்கக்கூடாதுன்றதுக்கு எவனோ ஒருத்த மாற்றி விட்டான் அந்த பழமொழியை. அதை அப்படியே பிடிச்சிட்டு இப்போ போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்களுமே இதை உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னீங்கன்னா கோவப்படுவாங்க. ஏன்னா ஊறிட்டாங்க, மாத்துறது ரொம்ப கஷ்டம், பெரியார் மாதிரி தான். ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் அது இருந்துட்டாங்க. திடீர்னு இது வந்து நம்ம இத்தனை வருஷமா முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருக்கோம், ஒரிஜினல் விஷயம் இதுதான், நம்ம வேற மாதிரி இருந்திருக்கோம். திடீர்னு சொன்னீங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது, அவங்களுக்குமே வலிக்கும். அது கோவமாக தான் வெளிப்படும். உங்களுக்கு தெரியும், ஹேண்டில் பண்ண தெரியும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி சொன்னால் கோவம் வராமல் அது எப்படியே பேச்சு வாக்கில் அப்படி உள்ள தள்ளிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் மாத்துறதை விட நம்ம அதுக்குள்ளே போகாமல் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து வெளியே வந்துடலாம். அவங்க பண்ண முடியாது, விட்டுடலாம். பட் நம்மளும் அதே தப்பு பண்ணாமல் நம்ம வேற மாதிரி இருந்துக்கலாம். இல்லை சொல்கிறேன், இப்போ சில பசங்களாம் உடனே இது ஒரு 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அப்படியே உங்களுக்கு அறிவு வளர்ந்துருச்சு, நான் பாரு இப்போ உன்னோட அறிவுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சீன் கட்ட ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை என்னது ஃபோட்டோ ஆல்பம் கல்யாண ஆல்பம் பார்த்துட்டு எங்கம்மா நான் இல்லை அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமாக ஒரு கேள்வி கேட்குறப்போ அவங்க எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணாங்களோ அதேமாதிரி நீங்களும் அவங்கள ஹேண்டில் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்ட்டு பெரிய அறிவாளியுமே அப்பா அம்மாட்டெல்லாம் போய் அந்த கெத்து சீன்லாம் காட்டவானா, எப்படி அவங்க சொன்னால் புரியுமா அப்படி சொல்லி ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு அந்த முட்டாள்னு நம்ம இத்தனை வருஷமாக முட்டாள்தனமாக இருந்திருக்கோன்றது அவங்களால ஏற்றுக்க முடியல, ஒரு மாதிரி இருக்காங்கன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம அட்லீஸ்ட் நம்ம படிச்சுட்டு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது புகுத்துவோம், கரெக்டான வேலை எடுத்துன்னு போவாங்க, அவ்வளோதான் விஷயம். நம்ம தெரிஞ்சிச்சுன்னு உடனே அந்த சீன் காட்டுறது பந்தா காட்டுறதால நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வேணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் எல்லாமே மாற்றப்பது தான். நைட்டில் வந்து என்னது மரத்துக்கு அடியில் படுக்காது, பேய் வந்து கழுத்து பிடிக்கணும், அதுவுமே சயின்ஸ் தான். ஏன்னா நைட்டில் டை ஆக்சைடு வருது, காலையில் ஆக்சிஜன் வருது, அதனால உங்களுக்கு மூச்சுத்தண்ணல் ஏற்படணும். இது அந்த காலத்தில் எவனா விளக்கனா கேட்பானா, அதுவே ஒரு பேய்னா பயப்படுவான், போய் படுக்க மாட்டான்றதுக்கு சொன்னது. இந்த மாதிரி தாங்க எல்லா விஷயமும். இதுதான் பெரியார் கேட்டது. இந்த மாதிரிலாம் வச்சுனுக்கிறீங்களேப்பா, இதெல்லாம் என்னன்னா நீங்கள் இந்த படித்தவங்க நல்லா தெரிஞ்சவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான்னு வச்சுங்க, பெரியாருமே செஞ்சுருப்பாரு. நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே கடவுள் சொன்னது இப்படி தான், பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எல்லாம் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அதுக்கு பதிலே இல்லை. உங்கள்கிட்ட கோவம் வருதே தவிர ப்ராப்பரான பதில் யார்ட்டுமே இல்லை. ஓலைச்சொடியில் என்ன எழுதியிருக்கு அதை பற்றி படித்து சொல்ல யாருக்குமே இல்லை. எல்லாருமே கடவுள்னு பேர் வச்சு அதை வச்சு சம்பாதிக்கணும், இந்த சம்பாத்தியெல்லாம் போய்டுன்ற எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருந்துச்சே தவிர யாருக்குமே மக்களுக்கு அறிவு வளரணுன்ற பேரே இல்லை. இந்த ஐயப்பன் சாமிக்கு வந்து கேர்ள்ஸ் போகக்கூடாதுன்னு அந்த டைமுக்கு சொல்லியிருக்காங்களே, அவங்களாம் என்ன அப்போ அவங்களாம் அறிவாளியா அப்படின்னா, கேர்ள்ஸுக்கு பீரியட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது அப்போ காடாக இருந்தது. அனிமல்ஸ்க்கு பிளட்டு அது வந்து ஈர்க்கும், அது கேர்ள்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மக்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வேணான்னு சொன்னது. இது எல்லா கோயிலுக்குமே பொருந்தும். நீங்கள் யோகாவுக்கு போய் பீரியட்ஸ் டைமில் போவீங்களா? போக மாட்டீங்க. அது உங்களுக்கு உடம்புக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரும். போகிறாங்க அந்த மாதிரி போகிறாங்க, பட் அது எதனா ஒரு ஃபியூச்சரில் என்ன ஒரு பாதிப்பு வரும், எதனா வரும். அதுக்காக பெண்களுக்கு அப்படி சொன்னது. நம்ம வீட்லேயே கூட பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அவங்கள வந்து 3 நாளைக்கு வேலை செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து அவங்கள பண்ணாத, வீட்டுக்கு தூரம்னுவாங்க. வீட்டுக்கு தூரம்னா வீட்டில் இருக்க வேலைலாம் செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கிற டைமாக நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் பார்த்துறோன்னா ஆம்பளைங்க அவங்களுடைய சட்டை வேஷ்டி கோமணத்தை அவங்களே துவைச்சிப்பாங்க, அவங்களே பண்ணிப்பாங்க, சமைப்பாங்க. ஒன்று வெளியே இல்லைன்னா வீட்டில் சமைச்சு அவங்களே பண்ணிப்பாங்க. இப்படி தான் அன்றைக்கி நிலமை இருந்துச்சு. மாமியாருங்க சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்ல, மருமக சொன்னால் கேட்க மாட்டா, என் மேலே இருக்கிற மரியாதையிலே புருஷன் மேலே இருக்கிற அக்கறையிலே வந்து ஹெல்ப் செய்வான்றது ஒரு அதட்டுவாங்க.
சரி பண்ணாத அப்படின்ட்டு ஒரு அதட்டெல்லாம் சொன்னது. ஆனால் அது காலப்போக்கில் மாமியார்னா இப்படி தான் இருக்கணும், அதட்டணும், பொண்டாட்டி மிரட்டணும் அப்படின்ட்டு அது அப்படி மாறி அப்படியே அவங்க பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே போய் இதில் படி இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இந்த டைம்ல கூட. ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அதான் தப்பா இருக்கும். ஒதுக்குறது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி ஒன்று பண்ணும்போது தான் தப்பா போகுது. இந்த உண்மை நிலை புரிஞ்சுட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருந்தா தப்பா இருந்திருக்காது. அது அந்த டைமுக்கு அக்கறையின் பேரில் அவள் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா, வந்து செய்கிறா, அவள் உடம்புக்கு பாதிப்பாயிடும்ன்ட்டு அக்கறைக்கு மிரட்டினதை இவங்க மிரட்டி தான் ஆகணும். எனக்கு இது மாதிரி மிரட்டினாங்க, நானும் உனக்கு மிரட்டுவேன்னு புரிஞ்சிக்காம அது அடுத்தடுத்த இதுக்கு அப்படியே இது பண்ணது. அவங்களுடைய எனக்கு நடந்துச்சு உனக்கும் நடக்கணும், என்ன இவன் பீரியட்ஸ் டைமில் எப்படி தான் திரும்ப பண்ணாங்க என் மாமியார், அதேமாதிரி தான் நானும் உன்னை நடத்துவேன் அப்படின்னு நடத்துகிற மாதிரி இருக்குது. பழி வாங்குற இதுவாக போயிடுச்சு எனக்கு நடந்துச்சுன்னு. பட் யாருமே அதுக்கோட அக்கறையே புரிஞ்சிக்கல, சொன்னால் கேட்கல. ஒரு குழந்தை வந்து அங்கே போய் தொடாத, நெருப்பை கை வைக்காதன்றோம், கேட்கல. ஒரு டைம் அதட்டுவோம், திட்டுவோம், அந்த மாதிரி சொல்கிறது தான். அது வந்து இப்படி தான் மறுமல் நடத்தணும்னு அப்படியே என்ன சொல்கிறது பதிச்சிட்டமே ஆயிடுச்சு. இவங்க அதே சரி அது ஒரு இதுக்கு மேலே மாறிடுச்சு ஜென்ரேஷன் மேலே. இப்போ வரைக்கும் இப்போ கூட நீ என்னால் மாமியார் மருமக பிரச்சனை வந்தால் இதை தான் மெயினாக வைக்கிறாங்க. எங்கள் மாமியார் வந்து என்னை கார் பார்க்கிங் இடம் இருக்குது அங்கே படுக்க வைக்கிறாங்க. என்ன இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. தீட்டு அது இது எதுக்கு சொன்னோம்? ஒரு பெண்ணை மதிக்கிறதுக்கான டைம் அது. இதில் தான் ஒரு ஃபேமிலியே வந்து அந்த பெண்ணை எந்த அளவுக்கு பார்க்குறாங்க மதிக்கிறாங்கன்ற தெரிஞ்சுக்கிற தருணம் அது. ஒரு பொண்ணு ஒரு புது வீட்டில் ஒரு பொண்ணு அந்த விஷயத்தில் தான் தெரிஞ்சுக்கும். ஹஸ்பண்ட் எப்படி நடந்துக்கிறான், ஃபேமிலி நம்மளை எப்படி கேர் பண்ணுதுன்றது எல்லாமே தெரிஞ்சு தான் அந்த ஃபேமிலி கூட அட்டாச் ஆகிற டைம் அது, அந்த 3 நாள். அது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பொண்ணு அந்த ஃபேமிலியை வெறுத்து ஒதுக்கி இப்படிலாம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எப்படி இருக்க வேண்டியது எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் புரிய வைக்க தான் பெரியார் அவ்வளோ போராடினாரு. அது அவங்களுக்கு புரியல. இப்போ இதை எங்களுக்கு நாங்கள் ஏதோ படித்தா எங்களுக்கு தெரியுது. இன்னமும் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியல, பட் பின்னாடி இருக்கிறவங்க படிக்கிறதுக்கே ரெடியாக இல்லை. என்ன கருமனாக இருக்கட்டும், நாங்கள் எப்படி வந்துக்கிறோன்னு ஒரு ஜென்ரேஷன் இப்போ உருவாயிடுச்சு. நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டு ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இதுவும் தப்பாக இருக்குது அதுவும் தப்பாக இருக்குன்னு நடுவில் மாட்டின்னு முடிச்சுட்ருக்கோம். இதான் நம்ம ஜென்ரேஷன் ஆகுது. ஆனால் அந்த குரல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தரலைங்க, அப்படியே வந்து கம்பீரமாக இருக்குது. என்னை அடிக்கிறான், என்னை செருப்பாக அடிக்கிறான்னு அது பேசுகிறப்ப கூட அந்த வருத்தம் தெரியல. உங்களை நான் ஒரு என்ன சொல்கிறது, முட்டாளுங்க அப்படி தாண்டா இருப்பாங்கன்ட்டு ஒரு பாவமாக பார்த்து பேசுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி தான் இருக்காரு பாவம். ஆனால் அந்த டைமுக்கு அது போகிற அப்போ ஒரு கூட்டம் அவருக்கு நின்று இருக்கு. அந்த டைம்லேயே ஒரு நம்மளுடைய அப்பா அம்மாங்க சில பேர் அவங்க பேச்சு கேட்டு அவர் சொல்கிறத காதில் வாங்கி கொஞ்சம் பேர் உட்காந்து கேட்டிருக்காங்களா, அது சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துல பரவாயில்ல அப்படியும் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்களேன்னு தோணும். நிறைய பேர் ஆனால் பெரியார் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ கூட ஒருத்தர் பேசினார், ஒரு ப்ரோ வந்து பெரியார் பற்றி தமிழில் அழகாக அதை பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இருக்கிறவங்களுக்கு அதை போய் சேர்ந்ததுங்கிறது நல்லா இருந்துச்சு. அதான் இப்போ என்னன்னா நம்ம பெருசாக இந்த மாதிரிலாம் பேசினா சொல்லலாம் பூமர்ன்றவாங்க. ஆமாம், இப்போ எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. நான் என்னடா எங்க யூத்துன்னு பேசுகிறேன், நான் என்னவோ அங்கிள் மாதிரி ஆகிட்டேனே அப்படின்னு எனக்கே இப்போ மனசுக்குள்ள தோணுது. நீ வேறடா நான் இந்த மாதிரி முன்னோர்கள் நமக்காக இருந்தவங்க அப்படின்னு பேசும்போதே இல்லை நம்மள அந்த கேட்டகரியில ஒதுக்குறாங்க. அதுக்காக சொல்லாமலாம் இருக்க முடியாது. அதான் நமக்காக நின்று எனக்கு எப்பவுமே சரி, இந்த முன்னோர்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய மனுஷங்களை நினைச்சாலே ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பாசம், ஒரு எமோஷனல் கனெக்ட்லாம் எனக்கு வந்துடும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. அதனால அதை பற்றி எங்களை பேசவும் இருக்க முடியாது. பேசுவோம் தான், அது எங்களால் அது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் வந்து ஒரு மனுஷன் நமக்காக அவ்வளோ பேசி அவ்வளோ சொல்லி உயிர் விட்டுருக்காரு. ஆனால் இன்னமும் வந்து ஜாதி மதம் கலவரம், கடவுள் பிரச்சனை, அப்புறம் வந்து பெண்கள் வந்து ஃப்ரீடம்ன்ற பேரில் என்னென்னத்தையோ பண்ணி அவங்க லைஃபே ரொம்ப வந்து ஒரு ஒரு டேஞ்சர்ஸில் போய் நிற்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை நம்ம அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணுறோப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு. லாஸ்ட்டான ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும்னா, ஒன்று ரொம்ப முட்டாளாக இருந்து ஒன்று பண்ணியிருக்கோம், இல்லைனா ரொம்ப அறிவு வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு எவனை எதுவும் சொல்ல வேணாம், எந்த அட்வைஸும் வேணாம் அப்படின்னு இப்போ இந்த ஜென்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே தப்பு அதுவுமே தப்பு தான். அறிவுரை சொல்கிறப்ப ஏற்றுக்கோங்க. நம்மளுக்கு 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாம் உலகமே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னும் இருக்க வேணாம். தெரியாமல் இருந்தப்போ அது கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. ஆமாம் நம்ம முட்டாளாக தான் இருக்கோன்னு ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வந்துருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நிறைய மாறிடுச்சு, சந்தோஷம் அது வரைக்கும். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.